ஏசாயா 4 அதிகாரம் 5 வசனம். அப்பொழுது கர்த்தர் சீயோன் மலையில் உள்ள எல்லா வாசஸ்தலங்களிலும் அதன் சபையின் மேலும் பகலில் மேகத்தையும் புகையையும் இரவில் கொழுந்து விட்டு எரியும் அக்னி பிரகாசத்தையும் உண்டாக்குவார். மகிமையானவன் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். இந்த வசனத்தின்படியாய் நம்முடைய வாழ்க்கையிலே பாதுகாப்பு தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிறது என்பதை ஏசாயா தீர்க்கன் சொல்கிறார். நம்முடைய பகல் நேரத்திலே ஆண்டவர் நமக்கு அவருடைய ஜனமாகிய சபைக்கு பகலில் மேகத்தையும் புகையையும் இரவில் கொழுந்து விட்டு எரியும் அக்னி பிரகாசத்தையும் உண்டாக்குவார். ஏனென்றால் அவருடைய பிரசன்னம் மகிமையின் பிரசன்னம். அந்த மகிமையின் பிரசன்னத்துக்குள்ளாய் இருக்கிற யாவருக்கும் கர்த்தர் அவர் இந்த காரியத்தை எப்பொழுதும் ஆயிருந்து பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்தாது என்ற வார்த்தை அவர் எப்பொழுதும் காக்கிறவராய் உடன்படிக்கையின் தேவனாய் இருக்கிறார். நாம் எதற்கும் அஞ்சாதபடிக்கு கர்த்தர் மகிமையின் சிங்காசனத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே அவர் எப்பொழுதும் இருக்கத்தக்கதாக நாம் தேவ பிரசன்னத்தை காத்துக்கொள்ள அவருடைய வார்த்தைகளிலே நடப்போம். வழி தவறாதிருக்க அவருடைய வார்த்தை நம்முடைய பாதைக்கு தீபம், கால்களுக்கு வெளிச்சமாய் காணப்படட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கே நாம் மகிமை செலுத்துவோம்.